முத்துராஜுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ரொம்ப ஆர்வம். ஸோ ஸ்பேஸ் சம்மந்தமாக ஒரு 3D மாடல் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி பண்ணலாங்கன்னு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். பட் அவனோட கண்டினியூஸ் இன்ட்ரெஸ்ட்டும் மோட்டிவேஷனும் எங்களால் ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ் ரோவரே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம், அதில் என்னென்ன கற்றுக்கிட்டோங்கிறத வச்சு முத்துராஜ் பண்ண இந்த 10 minutes வீடியோ வச்சு உங்களுக்கு 3D பிரிண்டிங்கோட பேசிக்ஸ் என்ன, அதை எப்படி 5 ஸ்டெப்பில் நம்ம கற்றுக்கலாம், அதை கற்றுக்கிட்டே ஒரு பேசிக் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரோவர் எப்படி பண்ணலாங்கிறது பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அது போக இந்த ப்ராசஸில் ஃபுல்லி டிட்டர்மினாக இருந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்த முத்துராஜுக்கும் அவனோட ஃபியூச்சருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஹாய் எவ்ரிவன், என் பேர் முத்துராஜா. சென்னை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்டில் 11th standard படிக்கிறேன். ஐஐடி மெட்ராஸில் டீச் டு லேர்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் 3D பிரிண்டிங்கை கற்றுக்கிட்டு நான் பண்ணது டெரைன் ரோவர். அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டெக்னாலஜி என்னதான் மனுஷங்க தொட்டி பல்லாயிரம் வருஷம் ஆயிருந்தாலும் கடைசி 200 வருஷத்தில் தான் டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல்ல பல்பு கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பகல்லையும் இரவிலையும் சேஃபாக அவங்க வேலையை பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான கால்குலேஷனையும் ஈஸியாகவும் அவங்களோட வாழ்க்கையை ஸ்பீடாகவும் மாற்றிடுச்சு. பூமியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டது பத்தாதுன்னு மற்ற கிரகத்தையும் பற்றி போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அந்தந்த காலத்தில் அப்பப்போ வந்த ஒரு முக்கியமான டெக்னாலஜி. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை பற்றி கற்றுக்கவும் செய்யணும். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி தான் 3D பிரிண்டிங். அது தமிழில் முப்பரிமாண அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. 3D பிரிண்டிங் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றது ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அது ஈஸியாக 5 ஸ்டெப்பில் கற்றுக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பொருளை பிரிண்ட் பண்ணிக்கலான்றது அதோட ஒரு பெரிய ஆச்சரியம். 3D பிரிண்டிங் இப்போ நம்ம சும்மா ஒரு படத்தை கம்ப்யூட்டரில் ஈஸியாக வரைஞ்சி பேப்பரில் பிரிண்ட் எப்படி எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் வரைஞ்சி 3Dயை வரைஞ்சி அதை பிரிண்ட் எடுக்கிற டெக்னாலஜி பேர் தான் 3D பிரிண்டிங். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிலையை நம்ம பொதுவாக எப்படி செய்வோம்? ஒரு பெரிய கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியும் இந்த சிலையை செய்யலாம், இல்லைனா களிமண் மாதிரி இருக்க ஒரு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் இந்த சிலையை செய்யலாம். இது ரெண்டாவது செய்கிறதுல தான் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். இது பேர் தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸை ஆட்டோமேட்டிக்காக செய்கிறது தான் 3D பிரிண்டிங். பொதுவாகவே 3D பிரிண்டிங்னா ஒரு ஆப்ஜெக்டை லேயர் பை லேயராக பிரித்து பிரிண்ட் பண்ணும். இந்த 3D பிரிண்டிங்கோட அட்வான்டேஜில் என்னென்னா, இது 3D பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அது நம்மளுக்கு ஏற்ற பொருளை ஏற்ற டிசைனில் ஏற்ற சைஸில் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதுலேயும் பண்ணிக்கலாம். அதனால் இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுதான் 3D பிரிண்டர். இதுதான் நம்ம 3D ஆப்ஜெக்ட் எதுவோ அதை பிரிண்ட் பண்ணுவோம். இதில் மட்டும் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். நான் முக்கியமாக 4 பார்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது டிஸ்பிளே, இது ஃபிலமெண்ட், இது எக்ஸ்ட்ரூடர், இது பெட்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளேல தான் எல்லா மெயின் செட்டிங்ஸும் இருக்கும். அந்த செட்டிங்ஸை வச்சு தான் நம்ம இந்த 3D பிரிண்டரை ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த ஃபிலமெண்ட்டை தான் நம்மளுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த இடத்துல மாட்டிக்குவோம். அடுத்தது எக்ஸ்ட்ரூடரில் தான் அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹை டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகி கீழே பெட்டில் வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்ட் கொடுத்தோமோ அதை பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணோம் லேயர் பை லேயராக. இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரோவர் பண்ணேன். இது வந்து ரிமோட் கண்ட்ரோலால் ஆப்ரேட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போகும், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கூட போகும். ரோவரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ரோவர்னால் என்னன்னு தெரியுமா? ஒரு கரடு முறையான பாதையில் கூட ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் போகக்கூடிய ஒரு ரொபாட்டிக் வெஹிக்கிள் தான் ரோவர். இதை மனுஷங்களால் போக முடியாத இடத்துக்கு ஆராய்ச்சி செய்யவோ இல்லை அங்கேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு ரோவர் தான் அனுப்பணுமா, காரில் அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரில் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி சின்ன மேடு பள்ளத்தெல்லாம் ஈஸியாக ஸ்மூத்தாக தாண்டி போகும். அதுவே ரொம்ப பெரிய பள்ளமேடாக இருந்துச்சுன்னா கார் வந்து முன்னாடி கவுண்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம டெரைன் ரோவர் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளமேட்லேயும் டெரைன் ரோவர் வந்து ஸ்மூத்தாகவும் மேலே இருக்க அந்த மெயின் பாடி ஸ்டேபிளாகவும் போகும். இதோட முக்கியமான பிரின்சிபல் வந்து ராக்கர் போகி மெக்கானிசம்ன்ற பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகும். இதுக்கு மொத்தம் 2 மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ராக்கர், இன்னொன்று வந்து போகின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கரும் மெயின் பாடியும் அட்டாச்சாக இருக்க இந்த பாயிண்ட் தான் டிஃபரன்ஷியல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து கடைசி வரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது சரியாமல். அடுத்தது ராக்கரும் போகியும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் பேர் தான்
பிவட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஏதாவது முன்னாடி பாறையோ இல்லை பள்ளமோ வந்துச்சுன்னா அது ஸ்மூத்தாக தாண்டி போகும். அடுத்தது இந்த மாதிரி 17 ரோவரை எர்த்துலேருந்து மற்ற பிளானட்டுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்குன்றதை தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து இன்னும் கூடுதலாக என்னெல்லாம் இருக்கணும்னா கேமரா சிஸ்டம் இருக்கும். அடுத்தது அதுலேயே ஒரு மினி லேப் இருக்கும், அந்த சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இது ப்ராசஸ் பண்ண. அதுக்கப்புறம் சோலார் பேனல் வந்து எனர்ஜிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோவரோட மினியேச்சர் தான் என்னுடைய ரோவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங் கற்றுக்கிறதுக்கு 5 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். 1 பிளானிங், டிசைனிங், ஸ்லைசிங், பிரிண்டிங், போஸ்ட் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு பிளானிங். நம்மளோட டிசைனில் பிரிண்டபிள் திங்ஸ்லாம் என்ன, நான் பிரிண்டபிள் திங்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பிரிண்டபிள் திங்ஸ்லாம் என்னோடது நட்டு, மோட்டரு, அதுக்கப்புறம் மிஷின்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. அடுத்தது பிரிண்ட் பண்ண முடியாததுலாம் ராக்கரு, போகி, மெயின் பாடி, வீலு, செசில்ஸ்லாம் என்னோட இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைனிங். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3D மாடல் நம்மளுக்கு வேணும். அந்த 3D மாடலை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போது நான் இந்த வீலை வச்சு உங்களுக்கு எப்படி 3D மாடலை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பரை 2Dயாக வரைஞ்சிக்கணும். பேப்பரில் அதை 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், நேராக பார்த்தா எப்படி இருக்கும், சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன, அடுத்து இதோட ஹைட் என்ன, வித் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3Dயாக வரைகிறதுக்கு FreeCAD சாஃப்ட்வேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஒன்று. அதில் நம்ம ஏற்கனவே 2D டிராயிங்கில் மார்க் பண்ணி வச்சுருந்த ரேடியஸு, ஹைட்டு, வெட்டெல்லாம் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணதுக்கப்புறம் .stl ஃபார்மெட்டில் அவுட்புட் எடுத்தால் தான் நம்மளால் வேறு சாஃப்ட்வேரில் இதை யூஸ் பண்ண முடியும். டிசைனிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்லைசிங்னாலே ஒரு பொருளை லேயர் பை லேயராக பிரித்து பிரிண்ட் பண்ணுறது தான். அதை பண்ணுற சாஃப்ட்வேர் பேர் தான் அல்டிமேக்கர் கியூரா. இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு .stl ஃபார்மை இங்கே ஓப்பன் பண்ணிட்டோன்னே நிறைய செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் முக்கியமாக 4 செட்டிங்ஸில் தான் இதை பார்ப்போம். ஒன்று வந்து இன்ஃபில் டென்சிட்டி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, FreeCADல வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வரைஞ்சோன்னா அது வெளியே எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வரையுமே தவிர உள்ளே வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமான்றது பார்க்க மாட்டோம். இந்த இன்ஃபில் டென்சிட்டியில் தான் அது கம்மியான பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கணுமா இல்லை அதிகமான ஃபிலமெண்ட்டில் இருக்கணுமா அப்படின்னு பார்ப்போம். கம்மியாக வச்சோன்னா அது சீக்கிரமாக உடஞ்சிரும். இதுவே ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தோன்னா நம்ம டிசைன் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்பீடு வந்து நம்ம வந்து இதில் ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்டர் ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பொருளுக்கு நம்ம ஸ்பீடு ரொம்ப கொடுத்தோன்னா அது சீக்கிரமாக உடஞ்சிரும் இல்லை சரிஞ்சு கீழே விழுந்துடும். இப்போ சின்ன பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக நம்ம டிசைன் பண்ண மாதிரியே வரும். அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எதுக்குன்னா, இப்போ நான் இந்த மரத்தை பிரிண்ட் பண்ண மாதிரி கீழேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் அது நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இந்த பிரான்ச்லாம் பண்ண மாரி அதுக்கு கீழே எந்த சப்போர்ட்டுமே இல்லை, அதனால அது கீழே விழுந்துடும். அதனால தான் இந்த மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் ஆகும். இது பில்ட் ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பில்ட் அட்ஜசன் எதுக்குன்னா, பெட்டோட அந்த வீல் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது அட்டாச்லேயே இருக்கணும். அதுக்காக தான் பில்ட் அட்ஜசன் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் தான் அட்ஜசன். அடுத்தது ஸ்லைசிங். அல்டிமேக்கர் கியூரால் நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் G கோடில் அவுட்புட் எடுத்துக்குவோம். அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்டர் கொடுத்தோன்னா பிரிண்டர் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பிரிண்டர் பேர் வந்து 3D Ender 3. மெட்டீரியல் வந்து PLA பாலிட்டிக் ஆசிட். இது வந்து பயோடிகிரேடபிள். இது வந்து மக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். நான் எப்படி இவ்வளோ நேரம் என்னோட வீல் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி என்னோட மற்ற மெட்டீரியல்ஸையும் இதே மாதிரி தான் நான் செஞ்சேன். பிரிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஸ்டெப்பாக போஸ்ட் ப்ராசஸிங் தான் இருக்குது. நம்ம வந்து முதல்ல சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எடுப்போம். எக்ஸ்ட்ராவாக அதில் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கலாம் ரிமூவ் பண்ணுவோம். அதை பெயிண்ட் தேவைன்னா பெயிண்ட் பண்ணுவோம். அடுத்தது அசம்பிள் பண்ணுவோம். இது எங்களுடைய அசம்பிள் வீடியோ. இதில் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண பார்ட்ஸ் தவிர்த்து பிரிண்ட் பண்ணாததுலாம் நிறைய நட்ஸும் மோட்டார்ஸ் மட்டும் நாங்கள் பிரிண்ட் பண்ணலை. நட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டையும் ஒன்று வெல்ச் பண்ணுறதுக்கு இருந்தது. அடுத்த மோட்டார்ஸ் வந்து ஒவ்வொரு வீலுக்கும் முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி வர்றதுக்கும் காரணமாக இருந்தது. 6 வீல் இருந்தனால 6 மோட்டார்ஸ். இதுதான் எங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட். இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த ரோவரை பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுடைய ஃபைனல் ப்ராடக்ட்.
இது ஃப்ரண்ட்டில் போகும், பேக்கில் போகும், அது லெஃப்டில் டர்ன் ஆகும், ரைட்டில் டர்ன் ஆகும். இது நான் என்னோட மென்டர்ஸோட ஹெல்ப்போட ரிமோட் கண்ட்ரோலை செட் பண்ணேன். இது வந்து ராக்கர் போகி மெக்கானிசமில் ஒர்க் ஆகும். என்னோட ரோவர் வந்து எவ்வளோ தடம் முன்னாடி இருந்தாலும் அதை ஈஸியாக அந்த அப்டக்கலை தாண்டி போயிடும். அது டெரெயின் ரோவரோட அட்வான்டேஜ்லாம் என்னென்னா, அதை நம்ம டிஃப்ரெண்ட் கலர் வேறு கலரில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், வேறு சைஸ்லேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்ஏ மெட்டீரியல் தவிர்த்து வேறு மெட்டீரியல் போட்டு பண்ணோன்னா அது இன்னும் பெட்டர் குவாலிட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது இதோட ஃபியூச்சர் அப்ளிகேஷன்லாம் என்னென்னா, நம்ம இதை டீச்சிங் ஏடாகவும் பசங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸ்கூலில் ராக்கர் போகி மெக்கானிசம்னா என்னன்னு இப்படி சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதில் இன்னும் ஃபியூச்சர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணலான்னா, அடிஷ்னலாக சென்சார் மாட்டலாம், கேமரா பண்ணலாம். அடுத்தது இதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணும்போது இந்த பெட்டை செட் பண்ண வேண்டியதாக இருந்தது. என் ஃபைனல் ப்ராடக்டை பார்த்த சந்தோஷத்தோட ஒவ்வொரு தடையும் வந்து இந்த தப்போ சரி பண்ணும்போது வந்த எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்ஃபில் டென்சிட்டி எதனால இன்ஃபில் டென்சிட்டினா, நாங்கள் தடவை வந்து கம்மியான இன்ஃபில் டென்சிட்டி வச்சோம், அதனால அது யூஸ் பண்ணும்போது உடஞ்சிக்கிட்டே இருந்தது வீல் வந்து. அடுத்தது நாங்கள் கடைசியில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக பண்ணோம், அதில் தான் அது ஸ்ட்ராங்காக இருந்தது. இது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த சேலஞ்சஸில் ஒவ்வொரு தடவையும் அது ஏன் தப்பாக வருது நிறைய யோசிக்க எனக்கு புதுசாக யோசிக்கிறதுக்கு நிறைய தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இது வந்து நான் ரோவரை மட்டும் 3D பிரிண்டிங் ரோவரை மட்டும் கற்றுக்காம அதை மட்டும் பிரிண்ட் பண்ணாமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய கீ செயின் இன்னும் நிறைய டிசைன்லாம் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இது டெக்னிக்கல் ஸ்கில்லா அப்படின்னு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, 3D பிரிண்டிங் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 3D டிசைனிங்கும் கற்றுக்கிட்டேன். இது வந்து சயின்ஸில் இல்லை வேறு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் இன்னும் யூஸ் ஆகும். இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் எனக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய ஃபீல்டில் யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். இது 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்களும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்களும் பிரிண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.